Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அரசு பள்ளிகளில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் மாணவர் அமைப்பு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க. போலீஸாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போச்சு. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துருக்கோம். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி ராஜா, இந்த போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது? இந்த போராட்டத்தில் மாணவர் அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளு பற்றி விளக்கங்கள். கண்டிப்பாக செல்லும். இதுல முக்கியமா ரெண்டு முக்கிய அம்சங்களை கோரிக்கையா முன் வச்சு இந்த போராட்டமானது நடைபெற்றது. முதல்ல அரசு பள்ளிகள்ல தரத்தை உயர்த்தணும், அங்குள்ள அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்றது ஒரு முக்கிய கோரிக்கையா இருந்தது. இரண்டாவது முக்கிய கோரிக்கை, இந்த கல்வியாண்டு தொடங்குனதுல இருந்தே தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒரு முறையில்லாமல் கட்டணங்களை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக பல முறை நாங்க கல்வித்துறை இயக்குநரகத்தை அணுகினோம். ஆனா அவங்க முறையான நடவடிக்கை எடுக்கல. அதற்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகத்தான் இன்று ஏபிவிபி அமைப்பினர், அதாவது அகில பாரதிய வித்யா பரீட்சித் அமைப்பினர் கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயற்சிக்கிறாங்க. இந்த கோரிக்கையை உடனடியா இந்த கல்வியாண்டு பல மாணவர்கள் இந்த தனியார் கல்வி கட்டணத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. வழக்கத்தை காட்டிலும் 30% வரை கல்வி கட்டணங்களை உயர்த்தி இருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும், குறிப்பா அரசு இதற்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அந்த இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ அதனால ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. போலீசார் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு கூறியும் அவர்கள் கேட்காததால் குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்யும் நிலைமை ஏற்பட்டது. தற்போது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சத்திரத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் கூட எங்கள் கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஏபிவிபி அமைப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.